ஆஸ்ட்ரோ எனர்ஜி வைப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். என்னென்னா, எப்பவுமே நம்மளுடைய ராசி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஸோ நான் என்னோடய கேரக்டர் இப்படி தான் இருக்கா, இல்லை இந்த கேரக்டர் வந்து எனக்குள்ளே இது வரதுக்கான காரணம் என்னென்னு பல பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். ஸோ அதில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, காலச்சக்கரத்தின் முதல் ராசியான மேச ராசியை பற்றி இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நான் மேச ராசியில் தான்ப்பா பிறந்திருக்கேன், என்னை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போகக்கூடிய தன்மை இருக்கும். எத்தனை பேருக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் ஒத்து போகுதுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் போடலாம், சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா, காலச்சக்கரத்தின் முதல் ராசின்னு சொல்கிறேன் இல்லையா, எப்பயுமே முதல் அப்படின்னாலே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். நாங்கள்லாம் அனுபவசாலிங்கள்ப்பா, ஏன்னா எங்களுக்குலாம் அனுபவம் தான் வாழ்க்கையே பாடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஆட்கள் தான். பொதுவாகவே வந்து மேசம்னு எடுத்துக்கும் போது இதனுடைய ஆட்சி வீடே பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய். செவ்வாய் அதிபதியாக கொண்டாள் நம்ம எப்படி இருப்போம்? சும்மாவே வந்து நாங்களாம் கோவக்கார ஆள், வேகமான ஆள், துடிப்பான ஆள், நமக்கு ஏகப்பட்ட பேர் இருக்குது. நம்ம ராசியில் தான் சூரியனை உச்சமடைகிற 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளே நம்மகிட்ட தான் உச்சமடைகிற. அப்போ எப்படி இருப்போம்? இன்னும் கொஞ்சம் வேகத்தோடலாம் சேர்ந்து சுயமரியாதை, கௌரவம் அப்படிங்கிறத எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருப்போம். ஸோ சனி அடுத்ததாக பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சனின்ற கிரகம் இங்கே நீச்சமாகுது. பொதுவாகவே வந்து மேச ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய குணாதிசயத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் கோவப்படக்கூடாதுன்னு தாங்க நினைக்கிறேன், எதையுமே வேகமாக செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஏன் எனக்கு மட்டும் இப்படி வேகமாக பண்ணணும், கோவமாக பண்ணணுன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறேனே தெரிலன்னு பல பேருக்கு இருக்கும். நம்ம இயல்பை நம்ம மாற்றிக்க முடியாதுன்னு சில விஷயங்கள் இருக்கும்போது, நம்ம ராசியினுடைய பிறப்பினுடைய நிலையே இதுவாக இருக்கும்போது எப்படி மாற்றிக்க முடியும்? அந்த நிலை தான் வச்சுக்கலாம். பொதுவாகவே வந்து நமக்கு கோவம்னு சொல்கிறோம் இல்லையா, நீங்கள் எல்லாம் எப்படி இருப்பீங்க அப்படின்னா, வேகம், துடிப்பு, கௌரவம், ஒரு சுயமரியாதை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வாழ்க்கையில் எது இல்லாமலும் இருந்துடலாம், சுயமரியாதையும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருக்குந்தே ஆகணும்னு ஒவ்வொருத்தரும் ஒரு குறிக்கோளை வச்சுட்டு இருப்பாங்களே, அதில் பர்டிகுலராக பார்க்கும்போது நீங்கள் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, எனக்கு சுயமரியாதை முக்கியங்க, கௌரவம் முக்கியங்க. அதாவது நம்ம சாப்பிட்டாலும் சரி, ஒரு 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 வாய் சாப்பாடு சாப்பிட்டாலும் அது கௌரவமான சாப்பாடாக இருக்கணும். யாருக்கிட்டையும் போய் கையேந்தி வாழக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆட்கள், இதெல்லாம் உண்டு தானே? இதெல்லாம் நம்மளுடைய இப்போ கேரக்டர்லேயே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யாரை பழகினாலும் நம்ம நம்புகிறோம், நான் ரோல் மாடலாக இருக்கணும், என்னை வந்து நீ ரோல் மாடலாக எடுத்துக்கோ, நான் அந்தளவுக்கு என்னோடய வாழ்க்கை இருக்கணும். எத்தனை பேர் நம்ம இருக்கோம்? நிச்சயமாக மேச ராசியில் பிறந்த நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு இருப்பீங்க. வேகம், துடிப்புன்றதை தாண்டி விவேகம்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அந்த விவேகமும் உங்கள்கிட்ட இருக்கும். எப்பயுமே வந்து ஆளுமை பண்பு அப்படின்றப்போ தனித்துவம், எலிவலையானாலும் தனிவலை வேணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வார்த்தைக்கு உதாரணமான ஆட்கள் நீங்கள் தான். அதில் பொறுத்து கோவம் அப்படிங்கிற இடத்துல தாண்டி, கோவம் நியாயமான கோவமா, தேவையில்லாத கோவமா, 2 விஷயம் இருக்குது. நம்ம படுற கோவமெல்லாம் என்னென்னா, ஏன்னா இது சரராசிங்க. சரம்னு என்னென்னா, சரராசி அப்படின்னு எடுத்துக்கும் போதே வந்து வேகமாக முடிவெடுக்கிறது, முடிவுகளை வந்து எடுத்துகிட்டு தான் அடுத்து யோசிக்கிறதுன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் இப்போ இடத்துல ஒரு சண்டை நடக்குதுன்னு வச்சுப்போமே, இந்த சண்டைக்கான காரணம் என்னன்னு போய் கேட்டுக்கலாம் மாட்டோம். சண்டைனோடனே முதல்ல அடியெல்லாம் முடிச்சுட்டு எதுக்கு இந்த சண்டை வந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய ஆளே நம்மளாக இருப்போம். சட்டையை பிடிச்சிட்டு தான் அடிச்சுட்டு தான் அடுத்து என்னன்ற கேள்வியே எழுப்போம். இதெல்லாம் நம்ம கேரக்டர் வந்து இயல்பாகவே நமக்குள்ளே உண்டு. ஸோ சரராசி அப்படிங்கும்போது வேகமான முடிவெடுப்பீங்க எல்லா விஷயத்துலையுமா. கண்டிப்பாக எப்பயுமே வந்து உடனே முடிவுகளை தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வம் அப்படிங்கிறது உங்ககிட்ட இயல்பாகவே இருக்கும். ஒரு விஷயத்த பேசுகிறோம் அப்படின்னா அதில் என்ன பாதகம் இருக்குது, சாதகம் இருக்குது அப்படின்னு இருக்குது. இதில் நமக்கு வந்து புகழ்ச்சி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, நான் இந்த இடத்துல இருக்கேன்ப்பா, இவர் வந்தால் இந்த இடம் வந்து இப்போ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், அவர் முடிவு எடுத்தாருன்னா கரெக்டாக இருக்கும், இந்த மாதிரியான ஒரு நிலையை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள். எனக்கு வந்து அந்த புகழ்ச்சி பிடிக்கும், ஆனால் அதை வந்து யாரும் நம்மளை வந்து ஒரு தரக்குறைவாக பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீங்க. சொந்தக்காரன் வீட்டுக்கு போனால் கூட அவனாக கூப்பிட்டு மரியாதை கூப்பிட்டு கொடுத்தா தான் நான் போனே தவிர்த்து, 10ஓட 11 நான் வான்னு கூப்பிட்றேன்னா நான் போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு இயல்பான நிலை உங்ககிட்ட இருக்கும். கோவப்படுறேன்றதை தாண்டி எதுக்கு கோவப்படுறேன்ற மாதிரி வீட்டில் இருக்கவங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய ஆளாகவும் இருப்பீங்க. அதுவும் பர்டிகுலராக பார்க்கும்போது இந்த வேலைன்னு எடுத்துக்கலாங்க. அடுத்து வேலை எல்லாம் படிக்கிறோங்க, ஒரு வயசில் படிக்கிறோம், கல்யாணம் பண்ணுறோம், சம்பாதிக்கிறோம், இப்படி ஒவ்வொரு நிலைப்பாடுகள் இருக்குது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு படிப்பாக இருந்தாலும் சரி, தனித்துவமான படிப்பு, கௌரவ படிப்பு, இதெல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்பீங்க. ஏங்க அப்போ நான் வேலை செய்ய மாட்டேன்னா எப்படி வேலை செய்வேன் அப்படின்னு எடுத்துட்டோன்னாக்க, ஒரு கௌரவம் சார்ந்த தொழிலாக இருக்கணும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம், ஆஃபீஸில் ஒரு டீம் மேனேஜராக இருக்கோம் அப்படின்னா ஓகே, நான் படிப்படியாக தான் வளர்ந்து வந்திருப்பேன், ஆனால் அந்த பதவிக்காக நான் போராடுவேன். எனக்கோட லட்சியம் ரொம்ப முக்கியம், என்னுடைய வாழ்க்கை நோக்கமே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு போராடக்கூடிய ஆட்கள். அனுபவசாலிகள்னு எடுத்துக்கலாம். யார் எவன் எப்படி இருப்பான், எவன் எந்த நேரத்தில் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவான், அத்தனையும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாடமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலை செய்கிறேன், படிக்கிறேன் அப்படிங்கிறத தாண்டி நிறைய பாருங்களேன், இதில் தான் வந்து யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கக்கூடிய பல பேர் இருப்பாங்க. ஒரு இது எடுத்துக்காட்டுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா,
ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும். என்னுடைய எய்முங்க. கவர்மெண்ட் சம்பளம் வாங்கியே ஆகணுங்க. எனக்கு ரூ. 1 சம்பாதிச்சாலும் சரி, அது வந்து எனக்கு கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய சம்பளமா இருக்கணும். எத்தனை பேர் போராடுறாங்க? நிறைய டீச்சர்ஸ் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஆனால் கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும். அது ஒரு ஆசை. இது மாதிரியான ஒரு நிலைகள்ல இருக்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கக்கூடிய தொழில்கள் எல்லாத்தையும் பண்ணுறவங்க யார் அப்படின்னா, மேஷ ராசிக்கு பொருந்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஏன்னா செவ்வாய்ங்கிறது என்னன்னா, அடிதடியான ஆள். யூனிஃபார்மை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இவங்க குடும்பத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா, யாராவது மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் இருந்திருப்பாங்க. அதை அப்படி நம்ம எடுக்கலாம். ஏன்னா சனின்றது அங்கே நீச்சமாகுது இல்லையா? பூர்வீகம் ரிலேட்டடான விஷயங்கள். எப்பயுமே வந்து எது மேலே ஆசைப்படுறோமோ அதுவே நமக்கு பிரச்சனையும் கொடுக்கும் இல்லையா? எங்கே பற்று அதிகமாக வைக்கிறோமோ அதன் மீதான அந்த பற்று மீதான ஒரு மனஸ்தாபங்களும் நமக்கு வரதான் செய்யும். ஸோ இவங்க எதை மேலே பற்று வச்சாலும் சரி, பாசம் வச்சாலும் சரி, அதனால ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி அதுலேருந்து ரொம்ப ஒரு குழப்பத்துக்கு போய் வரக்கூடியவங்க யார் அப்படின்னா, மேசத்தில் பிறந்த நீங்கள் தான். பொதுவாகவே வந்து இவங்களுக்கு யூனிஃபார்ம் சர்வீஸ் இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்கேன். மிலிட்ரி ஆஃபீஸர்ஸு, அதே மாதிரி ஒரு டாக்டராக இருக்கேன். மோஸ்ட் ஆஃப்ங்க எனக்கு வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் தான் படிப்பேன். எனக்கு மெடிக்கல் காலேஜ் படிக்கணும். பட் நான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படிக்கணும். கவர்மெண்ட்டில் மெடிக்கலில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குங்க. சர்ஜன்ஸ் இது எல்லாமே யார் அப்படின்னா அவங்க தான். ஒரு இடத்துல ஒர்க் பண்ணாலும் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நான் சுய தொழில் பண்ணியே ஆவேன். சொந்த தொழிலுங்க. என்னோடய வீட்டில் ஒரு 1000 ரூபா அது என்னுடைய சுய சம்பாத்தியமாக இருந்துட்டு போட்டோம். நான் யாருக்கிட்டையும் கை நீட்டி சம்பளம் வாங்கணும் அவசியம் கிடையாது அப்படின்ற அளவுக்கு ஒரு ஒரு தனித்துவத்தை உருவாக்குவாங்க. நான் சின்னதாக ஆரம்பிக்கிறேன். ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். வேலை பார்த்துட்டு இருந்தேன். அவன் என்னை மேனேஜர் திட்டினான். தூக்கி போட்டு வந்துட்டேனே. அவன் முன்னாடி நான் பொழைச்சி காட்டுறேன். இந்த உத்வேகம்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா, மேச ராசியில் பிறந்தா உங்களுக்கு இருக்கும். நான் வந்து ஒரு சம்பாத்தியம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஒரு 10 பேரை உருவாக்க முடியும்னாலும் உங்கள்கிட்ட உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஏன்னா நிர்வாகத்திறன் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றப்ப அங்கே மேச ராசியில் ஒரு ஆள் இருந்தார் அப்படின்னா, அவரை நம்பி நீங்கள் மேனேஜ்மெண்ட் கொடுக்கலாம். சூப்பராக எங்கே யாருக்கிட்ட எப்படி வேலை வாங்கணும், எந்த டைமுக்கு என்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி எல்லாமே சூப்பராக கையில் வச்சுருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னா நீங்கள் தான். அதில் எதுவும் மாற்றமே கிடையாது. உங்களை நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டா நாம் ஃப்ரீயாக இருக்கலாம்ப்பா. மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து ஒரு தொழிலாளியாக இருக்காரோ, உங்களுக்கு கீழே ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு, மேனேஜ்மெண்ட்டில் இருக்கார், சூப்பர்வைசராக இருக்கார், தாராளமாக அவங்கள பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். எல்லாரையும் அழகாக வேலை வாங்குவாங்க. இதனால தாங்க இப்போ பல பேருக்கு பிரச்சனை. இவன் நல்லவன் பேர் வாங்குறதுக்கு எதுக்குங்க எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய எதிரிகளை சம்பாதிக்கிறவங்க யார் அப்படின்னா நீங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை அடுத்து எடுத்துக்கும் போது படிப்பு வேலையை நம்ம சொல்லியிருக்கோம். திருமண வாழ்க்கை எங்களுக்கு எப்படிங்க அமையும் அப்படின்னா, நம்ம டாபிக் பேசாமல் போனால் நல்லா இருக்குமா? கண்டிப்பாக இந்த காதல் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பெரிய ஒரு நிலையாக பார்க்கக்கூடிய ஆளே நீங்கள் தான். இந்த கௌரவத்துக்காக காதலை விடுறதா, காதலுக்காக கௌரவத்தை இழக்கிறதா, ஐயோப்பா சாமி யாருக்கடா நல்லவங்க ஆறுது அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். ஏன்னா சுய கௌரவம் ரொம்ப முக்கியம்னு எதிர்பார்க்குறோம். இந்த சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தோடு வாழணும்னு நினைக்கிறோம். அந்த அந்தஸ்துக்கு எங்கே குறையாக வந்துருமோ? நிறைய காதல்கள் வந்து சொல்லாமல் மறக்கப்பட்ட காதல்கள் பல உண்டு. ஒருதலை காதல்களும் எங்கே இருக்குது அப்படின்னா மேசத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இதுலேயே ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆட்கள் எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆள் தான். நமக்குள்ளே தான் நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்குது. திடீர்னு பாருங்கள், நம்ம ரொம்ப நல்லவங்களாக பிஹேவ் பண்ணுவோம். திடீர்னு நமக்கு சந்தோஷம் வரும்போது எப்படி ஹாப்பியாக மூமெண்ட்டாக அதை அவ்வளோதான் கொண்டாடுறோம். திடீர்னு நமக்கு டென்ஷன் ஆனால் நம்ம உடம்பு தான், நம்ம வார்த்தை தான் எவ்வளோ தவறான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்மளை தாண்டி எதுவுமே இல்லை இல்லையா? எல்லா கிரகங்களுக்கும் அதனுடைய முதல் ஒரு பக்கமும் மறு ஒரு பக்கமும் இருக்கும். சரிங்களா? அப்போ முதல் ஒரு பக்கம் அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்டை எப்படிலாம் அனுபவிக்கிறாங்க. நீங்கள் தான் திறமையானவங்க, நீங்கள் தான் எல்லாமே தைரியசாலி, வீரமான ஆள், எல்லாத்தையும் உங்களை புகழ்ந்தா கூட உங்களுக்குள்ளே அந்த கோவம்னு வரும்போது சண்டைனா சட்டக்கிளையை தாங்க செய்யும். அடுத்த செகண்ட் என்னை அடித்தா நான் வாங்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன லேசான ஆளா? அடுத்து அடிப்போமா இல்லையா? ரத்த காயம் வருமா இல்லையா? இதெல்லாம் யாருன்னா நீங்கள் தான். அப்போ உங்களுடைய மறுமுகமும் இருக்குது. காதலுக்காக ஏங்கி கௌரவத்துக்காக விட்டு கொடுக்குறவங்க நீங்கள் தான். எது வந்தாலும் பார்த்துக்கலாம்டா, கிளம்பு, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போவோம், கல்யாணத்தை முடிப்போம், என்ன வந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு துணிச்சலும் உங்ககிட்ட இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரீமான நல்லவும் கெட்டவன். இந்த அம்பி படத்தில் வர மாதிரி வச்சுக்கலாம். அண்ணியன் படத்தில் நான் அம்பியாகவும் இருப்பேன், வேணும்னா அண்ணியனாகவும் மாறுவேன்ற கேரக்டர் உங்ககிட்ட இருக்க தான் செய்ய போகுது. அதில் எதுவும் மாற்றம் இல்லை. ஸோ எல்லாமே கலந்த கலவை. எல்லா கிரகத்துக்கும் அதனுடைய இரட்டைத்தன்மைகள் இருக்கும். நல்லதும் செய்யும், கெட்டதும் செய்யும். ஒரு கிரகத்தில் பிறந்துட்டோம் அப்படின்றதுக்காக நம்ம நல்லவங்களாகவே இருக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? அப்படி இருந்தால் எல்லாருமே ஞானி ஆயிடணும். ஸோ அந்த ஞானி ஆகக்கூடிய தன்மை இன்றைக்கி யாருக்குமே கிடையாது. அப்போ ரத்தம் ஒரு சூடேறக்கூடிய நிலை இங்கே வந்து செவ்வாய் அதிபதியாக இருக்கும்போது உங்களுக்கு ரத்தம் சூடேற தான் செய்யும். உன்னோட நண்பனை காட்டு நீ யாருன்ற சொல்வேன்னு நம்ம ஒரு பழமொழி உண்டு. அப்போ நண்பனாக பழகிறவன் யார் அப்படிங்கிறப்ப நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான் இல்லையா? ஸோ அது மாதிரி உங்களுக்கு இந்த ரொம்ப நம்புவீங்க.
உற்ற நண்பர்களாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், எல்லாரையும் நம்பிக்கை ஆசையாக பழகுவீங்க. எனக்கு உறவுகள் வேணும், என்னுடைய சொந்த பந்தம் விட்டு போகக்கூடாது. பர்டிகுலராக பார்க்கும்போது இந்த குலதெய்வ வழிபாடு மீது ஒரு மோகம் இருக்கும். எங்கள் அப்பா சொத்தை அனுபவிக்கணுங்கிற ஆசை இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் நம்ம யாராவது இருப்போமா? கண்டிப்பாக அந்த பூர்வீகம் நான் சொன்னாலே, ஏன்னா சனி நீச்சம் அடையலையா, எந்த கிரகம் எந்த இடத்துல நீச்சம் ஆகுதோ அது சம்மந்தப்பட்டு ஆசையும் அபிலாசையும் நமக்குள்ளே நிறைய இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். பர்டிகுலராக நம்ம சனி அப்படிங்கும்போது சனினா யார்? நம்மளுடைய அதாவது கர்மாதிபதின்னு சொல்லுவாங்க. நம்ம கர்மாதிபதி அப்படின்றது யார் அப்படின்னா, நம்மளோட தொழில்காரங்களாக எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நம்மளோட பரம்பரை சார்ந்த விஷயங்கள். என்னோட குலதெய்வம் இருக்குது. என்னோட குலதெய்வத்தை என்னோட மூதாதையர்கள் கும்பிட்டுருக்காங்க. அதை நான் வழிபட்டுட்டு வரேனா, எனக்கு ஏன் அது தடை வருது? பர்டிகுலராக பாருங்களேன், மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த குலதெய்வ வழிபாடு அனுகிரகம் அப்படிங்கிறதுல ஆசை இருக்கும். கரெக்டாக கும்பிட்றதுல ஏதாவது ஒரு தடை இருந்திருக்கும். அது நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய சாபம் இருக்குது, உங்களோட முன்னோர்களினுடைய சாபம் இருக்குது, அந்த பித்ருக்களினுடைய வழிபாடுகள் சரியாக எடுக்க முடியாமல் போயிடுச்சு எங்கள் குடும்பத்துலன்னு, இந்த மாதிரியான ஒரு நிலைகள் சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்துக்குள்ளே போகிறவங்களும் நீங்கள் தான். திருமண வாழ்க்கைன்னு வரும்போது என்னென்னா, வெளியில் ரவுடியாக இருங்க சார், வெளியில் பெரிய ஆஃபீஸராக இருங்க சார், தப்பு கிடையாது. ஆனால் வீடுன்னு வரும்போது வீட்டுக்குன்னு ஒரு நிலை இருக்குல்ல, அந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பக்கம் இருக்காது. ஸோ உங்களுக்குலாம் கரெக்டான உங்களை புரிஞ்சுட்டு, இந்த நாள் இப்படி தாங்க, என்னைகிட்ட தான் கத்துவார், அவருக்கு என்னங்க தெரியும், வெளியிலலாம் பிரச்சனையை பார்க்குறாரு, அந்த மனுஷன் வந்தால் எங்ககிட்ட தான் கோவப்படுவார் அப்படின்னு புரிஞ்சக்கூடிய மனைவி இருந்தாலும், இல்லை மனைவி ஒரு ஆஃபீஸராகவே இருக்காங்க, அந்த ஆஃபீஸரான மனைவி வராங்க அப்படின்னு போய் வெளியில் ரொம்ப பண்ணிட்டு வராப்பா, கஷ்டப்பட்டுட்டு வரா, ஸோ வீட்டுக்கு வந்து அவளை நான் கொஞ்சம் கேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பேம்பரிங் கேரிங்கோடு இருக்கக்கூடிய பார்ட்னர் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா இவங்க லைஃப் ரொம்ப நல்லாயிருக்குங்க. எதிர்பார்ப்பில் குறைச்சிக்கிட்டு வாழும்போது வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இவங்களுடைய களத்திர ஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் இடமே வந்து பார்த்திங்கன்னா துலாம் வீடு. துலாம் வீடு அப்படிங்கிறப்ப திருமணத்துக்கு பின் உறவுகளுடன் கருத்து வேறுபாடு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்கும். புரிஞ்சு கொண்ட ஒரு காதல் வாழ்க்கையாக இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதுவும் பர்டிகுலராக பார்க்கும்போது சூரியன் நீச்சமா, ஏதாவது ஒரு வகையில் மாமனார் கூட தகராறு வரும், மனைவி வீட்டாளர்களோட கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஸோ சூரியன் நீச்சமாகும்போது சுய கௌரவத்தை எடுத்தணும். எப்பா என் மனைவி தான்ப்பா சரணாகதி, எங்கள் ஹஸ்பண்ட் தாங்க எல்லாமே. மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்னா அந்த துடிப்பு வேகம் இருக்கணும். இவங்க கொஞ்சம் புகழ விரும்புவாங்க. ஒன்றும் இல்லைங்க, என் ஹஸ்பண்ட் இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லைங்க, இந்த அளவுக்கு நான் வளர்ச்சியாக இருந்திருக்க மாட்டேன், என் வாழ்க்கைக்கான அங்கீகாரம் கிடச்சிருக்காதுன்னு சொல்கிறத விரும்பக்கூடிய ஆள். இதே வந்து மனைவியாக இருக்காங்க அப்படின்றப்போ, ஹஸ்பண்டாக இருக்காங்கன்னா என் ஒய்ஃப் தாங்க எல்லாமே, என் ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கை உண்மையிலே சொன்னால். ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடமே பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரனோட வீடு. 2ஆம் இடம் குடும்பம், பார்க்க தனம், சந்திரன் உச்சமடையக்கூடிய இடம். அப்போ உங்களோட மனைவி வந்ததுக்கப்புறம் தான் உங்களோட வாழ்க்கையில் வளர்ச்சி. நான் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் நல்லா இருந்தாங்க, அந்த பேர் புகழ் கிடைச்சா கூட அதை என்னால் அனுபவிக்க முடியலன்ற ஒரு நிலை இருக்கும். ஏதோ பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்காத மாதிரி. என்னைக்கு நீங்கள் குடும்பஸ்தராக ஆகிறீங்களோ, இஸ்தியாகிறீங்களோ, அது எப்படி வேணால் எடுத்துக்கோங்க, குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுக்கும்போது உங்களுக்குள்ள வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். சரிங்க, எங்களுடைய படிப்பு சொல்லிட்டீங்க, காதல் வாழ்க்கை சொல்லிட்டீங்க, குடும்ப வாழ்க்கை சொல்லிட்டீங்க. அடுத்து என்னங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பேர். குழந்தை பேர் விஷயம் எடுத்துக்கும் போது பர்டிகுலராக குழந்தையை விரும்பாத ஆட்கள் யாராவது இருக்குமா? ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் ஒரு வாழ்க்கையில் அங்கீகாரம் வேணும் அப்படின்றப்போ நல்ல கல்யாணம் பண்ணிட்டோம், அதாவது படித்து முடிச்சிட்டோன்னா என்ன ஆகணும் ஆசைப்படுவோம்? அடுத்து படித்ததுக்கான நல்ல வேலை கிடைக்குதா, நல்ல சம்பாத்தியம் இருக்கா, அடுத்து என்ன பண்ணுவாங்க, வீட்டில் வயசு வந்துருச்சு கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாங்க. கல்யாணத்தினுடைய உச்சபட்ச சந்தோஷம் எது அப்படின்னா குழந்தை. அந்த குழந்தை பாக்கியம்ன்றது நம்மளோட பரம்பரை சார்ந்த விஷயங்களாக மாறுது இல்லையா? என்னுடைய பூர்வீகம், நான் சம்பாதிச்சதெல்லாம் யாருங்க அனுபவிக்க போகிறா அப்படிங்கிறப்போ எல்லாருக்கும் ஒரு தோள் தொட்டி சொல்லிக்கக்கூடிய ஒரு ஆசை. நான் அப்பான்ற ஒரு அங்கீகாரத்தை எடுத்துட்டேன், நான் அம்மான்ற அங்கீகாரம் எடுத்துட்டேன், நான் பாட்டி தாத்தான்ற ஒரு பதவி வாங்கிட்டேன். எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? இன்றைக்கி நிறைய பார்க்குறோம். ஒரு காலத்தில் வதவதன்னு குழந்தை பெற்றுட்டு இருந்த ஒரு காலம் போயிட்டு இன்றைக்கி நிலைமையில் ஒரு கார்னர் வந்து குழந்தைக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய மருத்துவமனைகள் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அந்த அளவுக்கு குழந்தை பிறப்பு விஷயங்கள் அப்படிங்கிறதுல தடையாகக்கூடிய தன்மை இருக்குது. அதில் பர்டிகுலராக மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றப்போ நிச்சயமாங்க குழந்தைக்கு மீதான ஒரு ஆசை அபிலாசை. ஏன்னா உங்களோட 5ஆம் இடமே பார்த்தீங்க அப்படின்னா சூரியனோட வீடு, கிட்டத்தட்ட 9ஆம் இடம் பார்க்கும்போது குருவினுடைய வீடு. அதே உங்களுடைய ராசியில் சூரியன் உச்சம் அடைகிறார். அப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த உடல் உஷ்ணம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். சில பேருக்கு அந்த பர்டிகுலராக பார்க்கும்போது எனக்கு அந்த பையன் குழந்தை வேணும் அப்படின்றக்கா ரொம்ப நாள் ஆசை இருக்குங்க. அந்த ரொம்ப விருப்பப்படுவாங்க, எனக்கு பையன் குழந்தை வேணும் அப்படின்லாம் ஆசைப்படுவாங்க இல்லையா? இந்த பொதுவாகவே குழந்தைக்காக அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். சப்போஸ் குழந்தை பிறக்கிறது டிலே ஆகுது, இல்லை டிலே ஆனதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்லேயே குழந்தை பெற்றுக்கிறோம் அப்படின்னா என் குழந்தை என்னவாகும், என்னோடய வாழ்க்கை எது நோக்கி பயணப்படுது அப்படின்றப்போ என் குழந்தைக்காகவே என்னோடய வாழ்க்கையை ஆர்ப்பணிச்சு எத்தனை பேர் சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த குழந்தை மீதான ஒரு நிலை இருந்துக்கிட்டே இருக்கும். என் குழந்தை எப்படி படிக்க வைக்க போகிறான், அவன் எப்படி அவனோட லைஃப் போகும், அவனோட லைஃப்பில் என்ன மாதிரியான மாற்றங்கள், அவனுக்கு எப்படி கல்யாணம் போகலாம், இந்த குழந்தைகளுக்காகவே தன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ணி வாழக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா மேச ராசிக்கிறவங்க தான். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டில் குழந்தை பிறக்கக்கூடிய நிலை இதெல்லாம் உண்டு.
ஸோ இவ்வளோ வந்து நம்ம குழந்தை விஷயம் வரைக்கும், அதாவது 6 முதல் 60 வரைன்னு சொல்கிற மாதிரி இந்த மேச ராசியில் பிறந்த உங்களுடைய நிலைகளில் இவ்வளோலாம் இருக்கா எனக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதில் வந்து இன்னும் காலபுருஷ தத்துவத்தை எடுத்தோம்னா ஒரு நாள் போதாது உங்களை பற்றி சொல்கிறதுக்கு. இன்றைக்கி வந்து நான் ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன். இன்னும் வரக்கூடிய நாட்களில் வந்து நிறைய விளக்கங்களாக கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னா, கோவம் இருக்கலாம். கோவம் இருக்க இடத்துல தான் குணம் இருக்கும். உண்மையிலேயே குழந்தையான மனம். உங்கள புரிஞ்சுக்கிட்டவங்க யாரு அப்படின்னப்போ, உங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நிலைகள் இருக்கும் இல்லையா? இன்ன வரைக்கும் உங்களோட கேரக்டர சொல்லும்போது சில பேருக்கு அது புரிதல் இருக்கும். என்னன்னாங்க, இந்த பாகுபாடு பார்க்காம பழகுவாங்க. அதில தான் இப்ப கெட்ட பேரு நெறைய வந்து கெட்ட பேர் வாங்குறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? ஏங்க பொம்பள பிள்ளைங்கிட்ட உட்காந்து பேசுறாங்கங்க. 4 பேர்னாலும் உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன்ற பேர்ல உட்காந்து பேசுறாங்க. அதுன்றது பல பேருக்கு ஒரு கோவம் வரும். மேச ராசியில பிறந்த ஒரு ஆண் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லா கூடயும் சகஜமா பழகுவாங்க. இத வீட்ல ஏத்துக்கவே முடியாது. எப்படி இவன் உட்காந்து பேசின்னு இருக்கான்? நம்மளால ஏத்துக்க முடியலன்ற மாரி இருக்கும். இவங்களுக்கு பாகுபாடெல்லாம் பார்க்க தெரியாது. இயல்பா பழகுவாங்க. தனக்கு தெரிஞ்ச விஷயங்கள எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணணும்னு நெனைப்பாங்க. ஒரு விஷயம், "அப்பா! இவனால எனக்கு என் குடும்பம் இன்னைக்கு நல்லா இருக்கு." அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா, அந்த புகழ்ச்சிக்கு விரும்பக்கூடிய ஒரு நபர்கள். ஸோ இன்ன வரைக்கும் இதுல என்ன இவங்க கிட்ட குழந்தை மனமும் இருக்கு. கோவம் இருக்க இடத்துல குணம் இருக்கும். வெளியில தாங்க டிப்டாப்பான ஆளு. ஒரு ரஃப் அண்ட் டஃப்பா இருக்கக்கூடிய ஆட்கள். ஆனா அவங்க கிட்ட வந்து ரொம்ப சாந்தமான குணமும் இருக்கும். செவ்வாய் அதிகாரம் ஆட்சியா இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்றப்போ, இவங்களுக்கு அந்த காரசாரமான உணவு முறைகள கூட விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. நெறைய ஜிம் பாடிலாம் பார்க்குறோம்ல. திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீனேஜ் வந்து கிராஸ் பண்ணும்போது, "என்னடா இவன் இன்ன வரைக்கும் சோதாவா இருந்தான். திடீர்னு பார்த்தோன்னா பயங்கர பாடி பில்டரா இருக்கான்." இதெல்லாம் கரெக்ட்டா வந்து ஃபிட்னஸ் இது சம்மந்தப்பட்ட ரிலேட்டட்ல இவங்களுக்கு ஒரு ஹேபிட்டா கூட இருக்கும். நான் வந்து என்னை ஃபிட்டா வச்சுக்கணும். அதுக்காக உணவு முறைகள பார்த்து பார்த்து சாப்பிடுறது, டயட் ஃபாலோ பண்றது, இது எல்லாம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். அது மட்டும் இல்லாம கோவம் கோவம், சுயமரியாதை, கௌரவம் இதெல்லாம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க எப்பயுமே வந்து கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கிறது நல்லது. அன் கோவம் வந்தா கண்ணு முன்னு தெரியாம கோவம் வருன்றதுனால தான் நான் இவ்வளோ தூரம் சொல்றேன். ஏன்னா செவ்வாய், சூரியன் அப்படிங்கிறப்போ வார்த்தைகள்ல ரொம்ப காரசாரமான வார்த்தைகள வெளிவிட்டுருவீங்க. அது உங்களுடைய உறவ பாதிக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு வார்த்தைகள நிதான போக்கோட செயல்பட்டீங்க அப்படின்னா, உங்களோட வாழ்க்கை வளமாகும். சரிங்க, மேச ராசியில பிறந்த நாங்க என்னங்க பண்ணட்டும்? எங்களுக்குன்னு ஏதாவது நிலைகள் இருக்கு. ஏதாவது கடவுள் வழிபாடு எடுத்துட்டா நாங்க நல்லா இருப்போமா? அப்படின்னா, கண்டிப்பாங்க உங்களோட வாழ்க்கையில வளர்ச்சி அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப மஸ்ட்டு. ஏழை எளியவங்களுக்கு நீங்க உங்களால முடிஞ்ச ஒரு உதவிய செய்யுங்க. உணவா இருக்கட்டும், உடையா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் உங்களோட அதுவும் பார்த்தீங்கன்னா, சனி நீச்சமாகறதுனால உங்களுடைய முன்னோர்கள் என்ற கர்மா. வயதானவங்கள பார்க்குறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஸ்லிப்பர் வாங்கி குடுக்குறது, அதே மாரி உணவு தானம் பண்றது, உங்களால முடிஞ்ச ஒரு செஞ்சுட்டு வரும்போது உங்களோட வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கும். பர்ட்டிகுலரா பழனி முருகன போய் பார்த்துட்டு வாங்க. வெற்றி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்த நீங்க அனுபவிச்சே ஆவீங்க. அதில எதுவும் மாற்றம் இல்ல. நன்றி, வணக்கம்.